ஸ்ரீமஹாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். மோகாஷா மோக கர்மானோ மோக யஜ்ஞாத் விசேதசஹ ராட்சசீ மாசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ருதாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 12வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ண அர்ஜுனை பார்த்து போன ஸ்லோகத்தில் அவர் சொன்னதுக்கு ஒரு தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தை கூறுகிறார். போன ஸ்லோகத்தில் கண்ணபிரான் கூறினது என்னென்றால், அந்த பகவானின் அந்த தெய்வீக குணத்தை அறிந்து கொள்ளாமல், அதை புரிந்து கொள்ளாமல், அதை உணராமல் சாதாரண மனிதனைப் போலவே அவரை நடத்துவது, சாதாரண மனிதனை பார்த்து இவரை ஏன் நம்ம பகவானாக வழிபடணும் என்று கேட்கிற அந்த நபர்களை பார்த்து சொல்றார். அவா ராட்சசியும் ஆசுரியும் செய்வ என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ராட்சசர்களைப் போலவும் அசுரர்களைப் போலவும் குணவுடையவர்கள் என்று சொல்லி, அவளால் நிச்சயமாக அனைத்து உயிர்களும் நேசிக்க முடியாது என்றால், இறைவனின் பக்தி அந்த ஒரு கருணை எந்த இடத்தில் இருக்கோ அந்த இடத்துல தான் அனைத்து உயிரினங்களையும் நேசிக்கிற நபர்களும் இருப்பார். ஆனால் இவர்கள் அந்த பகவான் மேல நம்பிக்கை வைக்கவில்லை என்றால், பகவான் மேல அந்த ஒரு பக்தி வைக்கவில்லை என்றால், அவர்களும் அந்த இடமும் அந்த இருக்கும் அந்த ஒரு சுற்றுச்சூழலும் நிச்சயமாக ஒரு அன்பு, ஒரு பாசம் நிறைந்த சுற்றுச்சூழலாக இருக்காது. அப்படி அந்த ஒரு இடத்தில் அந்த ஒரு பாசம், நேசம், அன்பு, அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் என்று சொல்றாரே, அந்த ஒரு நல்ல விஷயங்கள் அங்கே இல்லை என்றால் ஆனந்தம் அங்கே கிடைக்காது, துக்கம் மட்டும்தான் கிடைக்கும் அந்த இடத்தில். ஆனால் அப்படி இருக்கும் நபர்கள் அசுரர்களைப் போலவும் ராட்சசர்களைப் போலவும் குணமுடையவர்களாக மாறுகிறார்கள் என்று இந்த இடத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இந்த இடத்தில் தான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம முன்பு ஒரு ஸ்லோகத்தில் பார்த்ததை போலவே, ஒரு காலம் வரைக்கும் பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் முழுமையாக நாத்திகனாக, அதாவது பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவனாக மாறிவிட்டால், பகவான் பக்தி வச்சுட்டு அப்புறம் அந்த பக்தி முற்றிலுமாக கலந்து போயிடுத்து என்றால், அந்த நபர்களுக்கு முற்றிலுமாக நாஸ்திகர்கள் என்று பெயர் அல்ல. அப்பேற்பட்ட நபர்களுக்கு யோக பிரஷ்டர்கள் என்றுதான் பெயர். யோக பிரஷ்டர்கள் என்று சொன்னால், பகவான் மேல பக்தி வச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக பகவானை மறந்து போனவர்கள். அந்த பகவானை அடையும் பாதையாக இருக்கும் அந்த யோகத்திலிருந்து பாதை நழுவி சென்றவர்கள் தான் யோக பிரஷ்டர்கள் என்று பார்த்தோம். பேர்பட்ட யோக பிரஷ்டர்கள் பகவான் மேல பக்தி வச்சிருக்கிறதுனால அந்த சிறிதளவு பக்தி, அதை ஒரு நாளுக்கு அந்த பகவானின் ஒரு பெயரை சொன்னால் கூட போதும், அதுவே பெரும் புண்ணியமாக இருக்கு. அந்த பெயருக்கு, அந்த நாமத்திற்கு, திருநாமத்திற்கு அவ்வளோ ஒரு மகிமை. அதனால் அந்த திருநாமத்தை ஒரு முறையாவது உச்சரித்து அதை ஒரு முறையாவது சொன்னவர்களுக்கு பலன் என்னென்றால், அவர்கள் நிச்சயமாக அடுத்த ஜென்மத்தில் ஒரு உயர்ந்த குடும்பத்தில், செல்வந்தர்களின் ஆத்தில், அதாவது பல செல்வங்களையும் தர்மத்தையும் கொண்டவர்களின் அந்த வீட்டில் பிறந்து, அப்பேற்பட்ட அந்த ஒரு செல்வந்தர்களின் வீட்டில் வளர்ந்து யோகிகளின் குடும்பத்திலும் பிறப்பார்கள் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணன். அப்படி பிறந்து தங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவரை போலவே பக்தியில் சிறந்தவர்களாக, தலை சிறந்தவர்களாக மாறி அந்த நபர்கள் இறுதியில் அந்த இறைவனை சென்று அடைகிறார்கள் என்று யோக பிரஷ்டர்களை பற்றி சொன்னார் கிருஷ்ணர். அப்படி இருக்கும் யோக பிரஷ்டர்கள் அவா பகவான் மேல் நம்பிக்கை வைக்கலை என்றால், அந்த பகவான் மேல் நம்பிக்கை வைக்காமல் அந்த நம்பிக்கை இன்மையை பரப்பினார்கள் என்றால் அவளுக்கும் இதுவே பொருந்தும் என்று சொல்றார். இதனாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிப்பது, இப்ப இந்த இடத்தில் சொன்னால கிருஷ்ணர் அசுர குணமும் ராட்சச குணமும் வாய்ந்தவர்கள் என்று, அதெல்லாம் இந்த பிறப்போடையே போயிடும் யோக பிரஷ்டர்களாக இருந்தால். சிறு வயதிலிருந்தே, பிறந்ததிலிருந்தே பகவானை நினைக்கவே இல்லை, பகவானை வெறுக்கிறார்கள் என்றால், அப்பேற்பட்டவர்களை நிச்சயமாக அசுரர்கள், ராட்சசர்கள் தான். அவளுக்கு இன்னொரு பிறப்பு கிடைக்கும். அந்த பிறப்பிலாவது பகவானை அடைவதற்கு அந்த ஒரு முயற்சியை, அந்த ஒரு பிராரப்தத்தை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல நம்மளோட கிருஷ்ணர் சொல்ற விஷயங்கள், பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள், அவரை வழிபடாதவர்கள், அசுரகுணம் வாய்ந்தவர்கள், ராட்சச குணம் வாய்ந்தவர்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 12வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.